டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹோட்டல் டேஸ்ட்டில் மசாலா தோசை எப்படி வீட்டில் ஈஸியாக அதுவும் நல்ல டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மசாலா தோசை வீடியோவில் சாதாரணமாக தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு எவ்வளவு அரிசி போடணும், எவ்வளோ உளுந்து போடணும், இது எல்லாமே கரெக்டான அளவுகளில் சொல்லியிருக்கோம். இது நம்மளுடைய ஹோட்டல் நண்பர் நமக்கு கொடுத்த டிப்ஸை வச்சு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறோம். இதே அளவுகளில் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த தோசை வேணும்னாலும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த காம்பினேஷன் கரெக்டாக வரும். இப்போ இந்த மசாலா தோசை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல மசாலா தோசைக்கு தனியா மாவு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது தோசைக்கு மட்டும் எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோட மசாலா தோசை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்ல இன்னைக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்ல 2 கப், வெயிட்ல பார்த்தா நம்ம அரை கிலோ நம்ம இட்லி அரிசி எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்தாச்சு. இதோட சேர்த்து நம்ம உளுந்து, அதாவது அரை கிலோ நமக்கு இட்லி அரிசிக்கு 80 கிராம் உளுந்து சரியா இருக்கும். அந்த 80 கிராம் உளுந்த நம்ம இப்போ அரை கப்புல கொஞ்சம் 3/4 இருக்கு அளவு. பார்த்தீங்கன்னா அரை கப்பு மெஷர்மெண்ட்ல அதுல ஒரு 3/4 கப் இருக்கு, 80 கிராம் வெயிட். அதை நம்ம இந்த அரிசியோட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம உளுந்துக்கு அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் இந்த அளவுக்கு வெந்தயம், இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப ஏற்றி போட வேண்டாம். இந்த அளவுக்கு தான் அதே வெந்தயத்தையும் இதுலயே சேர்த்துருங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா களைஞ்சி அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. எப்பயும் போல நம்ம இட்லி அந்த தோசைக்கு எப்படி நம்ம ஊற வைப்போம் அதே போலதான். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த தோசைக்கு மட்டும் எந்த அளவுக்கு போடுறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2 தடவை தண்ணி களைஞ்சாச்சு. களைஞ்சிட்டு தண்ணி ஈர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம மசால் தோசைக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சிருக்கோம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இந்த சூடாகிட்டு இருக்க டயத்துல அரை டீஸ்பூன் போல கடுகு அதை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போல சீரகம் அதையும் உள்ள சேர்த்துருங்க. இப்போ நம்ம இங்கே வெங்காயம் நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா நைஸாக வெட்டிட்டு நல்லா உதுத்து வச்சிருக்கோம். உதுத்து வச்சிருக்கத நல்லா இது பொரிஞ்ச உடனே எல்லா வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துருங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த எண்ணெயில நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்த உடனே ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூனு தூள் உப்பு இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டாம். ஒரு 4 மிளகாய், மீடியம் சைஸ் மிளகாய் 4 மிளகாய் எடுத்து, இஞ்சி ஒரு விரலளவு இஞ்சி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு 1 2 அரைச்சி வச்சிருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இது மட்டும்தான், மிளகாத்தூள் எல்லாம் கிடையாது. அதனால காரத்தை கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா விரட்டி விடுங்க. 2 கொத்து எடுத்து முணுக்கில் கருவேப்பிலை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். இப்போ நம்ம இங்கே ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ இடையில அது பெரிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கோம். இந்த மசிச்சிருக்கதை இதை நம்ம எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அடுப்பை மீடியமா வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. லேசா ஒரு 1/4 கப்பு போல தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அது கொஞ்சம் அந்த தண்ணியிலேயும் நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த மசாலா தோசையில அந்த தோசையை விரிச்சு விட்டு மாவு விரிச்சு விட்டு மேலே தடவும் போது நல்லா ஒட்டி வரணும். அதுக்காக நமக்கு ட்ரையா மசாலா இருந்துச்சுன்னா அது ஒட்டி வராது. அதுக்காகத்தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கலவை மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா தடவி சுட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் போல லேசா நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு மசாலா தயாராகிருச்சு. கொஞ்சமா மல்லித்தலை இந்த மாதிரி பொடுசா வெட்டி வச்சிருக்கோம். மல்லித்தலையை லேசா தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா தோசைக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கூட மசாலா சட்னி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம சின்ன பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல ஒரே ஒரு டீஸ்பூன் போல உளுந்து, அந்த சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இப்போ நல்லா லேசாக அந்த எண்ணெயிலையும் நல்லா பொரிய விடுங்க. இங்கே நம்ம ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 3 பூண்டு வச்சுருக்கோம், பெரிய பூண்டு. அதை நல்லா 2 கீறி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. காரத்துக்கு ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம். அதை 8 மீடியம் சைஸில் சின்னதாக இருக்குது. அதை உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க.
இப்போ நம்ம வெங்காயமும் அந்த பூண்டு எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு பாதிக்கு மேலே நல்லா வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு சட்னி மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு லைட்டாக உப்பு, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல், இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தோசைக்கு ஒரு மசாலா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நம்ம தோசைக்குன்னு தனியாக அந்த அரிசி பருப்பு ஊற போட்டு நல்லா ஆட்டி, நம்ம எப்பயும் போல் எப்படி இட்லி மாவு புளிக்க வைப்போமோ, இப்போ சாயந்தரம் நம்ம ஆட்டினோம்னா மறுநாள் காலைல ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா புளிச்சிருச்சு. இப்போ புளிச்சமா நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தோசை பக்குவத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதை கரைச்சிக்கலாம். நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டாக அந்த தோசை மாவு இழுத்து ஊற்றுற அளவுக்கு நல்லா அந்த பக்குவத்தில் மாவை இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ மசாலா தோசை நம்ம சுட போகிறோம். அதுக்கு நம்ம நான்ஸ்டிக் தான் பெரிய தவா எடுத்துருக்கோம். எதுக்குன்னா அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் மடித்து எடுக்கிறதுக்கு தோதாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கல் நல்லா சௌரியமாக வருதோ அந்த கல்லை பயன்படுத்திக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கல் சூடாயிடுச்சு. தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக தொடச்சி விட்ருங்க. நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி விட்ருங்க. ஒரு கரண்டி மாவு எடுக்கிறோம். அப்படியேவும் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா நைஸாக இழுத்து விடுங்க. அப்படியே பரவலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மாவை இழுத்து விடுங்க. இப்போ நல்லா லேசாக அந்த அடியில் நல்லா தோசை ரெடி ஆகிருக்கும். ரெடி ஆன உடனே கொஞ்சம் எண்ணெய் பரவலா எண்ணெயை மட்டும் மேட்டாக்கில் அப்படியேவும் ஒரு 1/2 ஸ்பூனு அப்படியே தெளிச்சு விடுங்க. நம்ம இங்கே வந்து ஒரு மசாலா சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலா சட்னியை லேசாக மேலே அப்படியேவும் படுற மாதிரி தடவி விடுங்க. நம்ம மசாலாவை சட்னி மசாலாவை எடுத்து லேசாக அப்படி மேலே தடவி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கிழங்கு மசாலா. அதை லேசாக அந்த பாதிக்கு மேலே நல்லா இது பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த தோசையில் நம்ம வந்து அப்படி பாதி அளவுக்கு நல்லா போட்டு தடவி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு தடவி கொடுத்த உடனே அவ்வளோதான், நமக்கு தோசையும் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் தடவியாச்சு. இந்த அளவுக்கு தடவின உடனே அடித்த உடனே சூப்பராக அந்த பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அடியில் முருகல், மேலே மசாலு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான மசாலா தோசை அப்படியே கடையில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட பிரமாதமாக அருமையாக இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் உங்களுக்காக ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். எவ்வளோ தேங்காய் சட்னி, கொஞ்சம் லைட்டாக சாம்பார் அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் மசாலாவே போதும், வெறும் தோசையே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. அந்த கார சட்னியும் அந்த மேலே மொறுமொறுப்பான தோசை, நடுவில் அப்படியே ஒரு கார சட்னி, அடுத்து அப்படியே மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா நல்லா காரசாரமாக நல்லா அருமையாக இருக்கு. இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அப்படியே தோசையை எடுத்து பிள்ளைலாம் முக்குன்னு மொக்கி மொக்கி சாப்பிடுவாங்க. நல்லா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மசாலா தோசை அருமையாக போட்டு சாப்பிட்டு எப்படி வந்துடுறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.